கவி சூழ்நிலை ஃபுட். இன்னைக்கு வந்து சிறுதானியம் பருப்பாடை செய்யலாம்னு இருக்கும். அதுக்கு கூட சட்னி என்னன்றது ரெசிபி பார்த்துலாம் வாங்க. மில்லட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திணை, வரகு, சாமை, பனிவரகு, குதிரவாளி, புழுங்கலரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது. நான் இதில் 1.5 கப்பு போட போகிறேன். அப்புறம் வந்து பச்சை பயிறு, பச்சை பட்டாணி, மூக்கடலை, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, சிறுபருப்பு, உளுத்தம்பருப்பு. இந்த பருப்பு அடைக்கானது இதை வந்து தனியாக ஊற வச்சு அரைச்சிக்கணும். இது ஒரு 3 hours ஊறினா போதும். அதேமாதிரி இதுவும் ஒரு 3 hours. இது தனியாக வந்து குறை நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும். இதெல்லாம் வந்து பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். இதை வந்து ஒரு 3 hours ஊறினதுக்கப்புறம் மற்ற ஐட்டம்லாம் நான் சொல்கிறேன். 3 hours ஆயிடுச்சுங்க. இந்த மில்லட்ஸை மட்டும் இந்த பாருங்க தனியாக இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த பருப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, எல்லா பருப்பும் போட்டிருக்கேன். ஏன் எல்லா பருப்பும் போட்டிருக்கோன்னா எல்லாத்துலேயும் ஒரு ஸ்ட்ரென்த்து, உடம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையானது வந்து பூண்டு, ஒரு சின்ன 2 துண்டு இஞ்சி, சோம்பு, காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. இது கொஞ்சம் கரெக்டான திட்ட காரம் தான். அதிகம் வேணும்னா நீங்கள் காரம் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிடுவோங்க. இந்த பதத்துக்கு அரைச்சிங்கன்னா போதும். குறைன்னு இருக்கணும் அப்படி. ஏன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா மாவு வந்து கொஞ்சம் நைஸாக தான் இருக்கும். இந்த பதத்துக்கு அரைச்சிடுவோம். இதில் வந்து இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கான தாளிப்பு, இதுக்கு கூட வந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். அது என்ன எப்படின்றத பார்க்கலாம். சிறுதானியமும் இந்த பருப்பும் அரைச்சி ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சு கூட உப்பும் இதில் சேர்த்துட்டோம். இந்த பதத்துக்கு இருந்தால் போதுங்க. இது கூட வந்து இப்போ வெங்காயம், கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளித்து இதில் போடணும். அதை எப்படி ரெடி பண்ணணுன்றதை பார்ப்போம். கடாய் ஸ்டவ் வச்சுக்கலாம், அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு இந்த அடைக்கான சட்னி ரெடி பண்ணலாம். தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் காரசாரமாக புளிப்பாக சாப்பிடணுன்றவங்களுக்கு இந்த சட்னி ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நான் 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். 2 வெங்காயம், கொத்தமல்லியோட காம்பு, இது வந்து கறிவேப்பிலை, பூண்டு ஒரு 7-8 பல், இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு. இதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 போடலாம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க இன்னும் கம்மியாக பண்ணிக்கலாம். கூட வந்து உளுத்தம்பருப்பு பண்ணணும். அந்த ரெசிபி எப்படின்னு பார்ப்போம் செய்யும்போது. இப்போ வந்து கடாய் காஞ்சிடுச்சு. நம்ம அடை மாவுக்கானதை நம்ம தாளிச்சிக்கலாம். ரொம்ப ஆயில் தேவையில்லை. ஏன்னா இல்லை ஆனியன் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வதங்கணும். ஆனியன் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். கடாய் காஞ்சிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடுகு, பெருங்காயம் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ இதில் வந்து வெங்காயம், நான் வந்து மீடியம் சைஸ் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் நிறைய சேர்த்துட்டாலும் நல்லா தான் இருக்கும். வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை கட் பண்ணி நைஸாக இதில் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 1/2 அளவுக்கு வேண்டால் போதும், ரொம்ப வேக வைக்கக்கூடாது. சம்டைம் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா வறுத்து நம்ம மாவில் போட்டோன்னே ஒரு 1/2 hourக்குள்ளே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சம்டைம் வந்து ஊறிடும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா. அதனால் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு மட்டும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேணும்போது தோசை ஊற்றும் போது கூட அடை மாவு நம்ம அதை அந்த நேரம் அதில் போட்டு தோசை ஊற்றிக்கலாம். கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது சில பேருக்கு. ஆனியன் நல்லா ஒரு 1/2 இது வந்து வெந்துடுச்சு. இது போதும். இது இப்போ வந்து நம்ம ஸ்டவ் பண்ணி வச்சுட்டு அந்த மாவில் பவுலில் மாற்றிக்கலாம்.
அடை மாவுக்கானது ரெடி ஆகிடுச்சுங்க. இது அப்புறம் தோசை ஊற்றணும். தான் நம்ம இப்போ வந்து சட்னியை வந்து தாளிச்சிக்கலாம். சட்னிக்கான இந்த வெங்காய தக்காளிலாம் வதக்கிக்கலாம். இப்போ இதே இந்த வறுத்த கடாயிலே பார்த்திங்கன்னா நம்ம இந்த சட்னிக்கானதும் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும் இதுக்கு. ஓகே, இப்போ வந்து இதில் நம்ம உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பொன்னேரமாக வரட்டும். உளுத்தம்பருப்பு வந்துருச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நான் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால 10 போட்டிருக்கேன். பெரிய மிளகானா 6-7 போட்டால் போதும். காஞ்ச மிளகாய் வந்துருச்சு. வந்து இப்போது ஆனியன், கறிவேப்பிலை, இஞ்சி, பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. வந்து தக்காளி போட்டுக்கலாம். அப்படியே கொத்தமல்லியே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி காம்பு இது வதங்கினால தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கிடுச்சுங்க. தண்ணியெல்லாம் குடிச்சு போதும். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு போதும். இப்போ வந்து நம்ம தவா போட்டு தோசை ஊற்றிடலாம். தவா வச்சிடலாம். கல் கொஞ்சம் சூடாகட்டும். காம்பிச்சு அடை மாவு ஊற்றிடலாம். திக்காக வேணுன்றவங்க திக்காக போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் நைஸாக தான் சாப்பிடுவோம். ஆயில் லைட்டாக போட்டுக்கலாம். ஆறிடுச்சு. இந்த சட்னி ரெடி பண்ணி வச்சது. இதை நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தோசை வேகிற நேரத்தில் நம்ம இதை அரைச்சி வச்சுக்கிட்டோமா சாப்பிடலாம். தண்ணி ரொம்ப வேண்டாம். வேணும்னா தண்ணி விட்டு கொஞ்சம் திக்காக சாப்பிட்றவங்க அப்படியே வந்துடுவாங்க. சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். திருப்பி போட்டுடலாம். மொறு அடை தயாராகிடுச்சுங்க. நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.